தூத்துக்குடி தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,554 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் தொழில்துறை சார்பில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் எம்பி கனிமொழி மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்படி தூத்துக்குடியில் இமாக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 3,500 கோடி முதலீடு செய்கிறது. பாதுகாப்பு, விண்வெளி துறையில் தொடர்புடைய சக்தி குழுமம், அக்னிகுல் காஸ்மோஸ், எத்தர்னல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆகிய 3 நிறுவனங்கள் 5,600 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்ட நிலையில் கப்பல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஆலை அமைக்க 1,500 கோடி முதலீடும், டெல்லியை சேர்ந்த மோபியஸ் எனர்ஜி நிறுவனம் 1,500 கோடியில் ஆலை அமைக்கவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூத்துக்குடியில் சிங்கப்பூர் நிறுவனமான ராயல் கோல்டன் ஈகிள் 4,953 கோடியில் ஆலை அமைக்க உள்ளது. தேனி மாவட்டத்தில் 1,500 கோடி முதலீட்டில் சூரிய சக்தி மின் தகடு உற்பத்தி செய்யும் ஆலை அமைக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மொத்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 32,000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு 41 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 50,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு திராவிட மாடல் அரசு அதற்கான கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். வின்ஃபாக்ஸ் திட்டம் மூலமா மின்வாகன துறைக்கான மையமா தூத்துக்குடி உருவெடுத்து வர அதே நேரத்தில் மின்னணவியல் துறைக்கான மையமாகவும் தூத்துக்குடி மாறப்போகிறது உறுதி. தம்பி TRB ராஜா இந்த மாநாட்டிற்கு ரைசிங் என பெயர் வைத்துள்ளார். பொருத்தமான பெயர்தான். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங். தொடர்ந்து தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களுக்கு புதிதாக 4 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதன்படி தூத்துக்குடியில் 250 ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும். நெல்லையில் உணவு பதப்படுத்தும் மண்டலம் அமைக்கப்படும். தூத்துக்குடி, நெல்லையில் முருங்கை ஏற்றுமதி புது மையம் அமைக்கப்படும். கப்பல் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கட்டுமான தளம் தூத்துக்குடியில் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.